ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது தெர்மிட் வெல்டிங்னு பேர். தெர்மிட் வெல்டிங்னா என்ன? இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது வந்து பை அப்ளையிங் ஆர் வித்தவுட் அப்ளையிங் ப்ரெஷர், பை அப்ளையிங் ஃபில்லர் மெட்டல் ஆர் வித்தவுட் அப்ளையிங் ஃபில்லர் மெட்டல் ப்ளஸ் ஹீட் கொடுத்தோன்னா இட் இஸ் கால் வெல்டிங்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. 2 மெட்டலை வெல்டு பண்ண ஜாயின் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இப்போது அதே தான் இது தெர்மிட் வெல்டிங் பேரே சொல்லுது. இதில் தெர்மிட்டுங்கிறது தான் ஒரு டிஃப்ரெண்ட்டான வேர்டு. தெர்மிட்னா என்ன? தெர்மிட்டுங்கிறது என்னென்னா, அலுமினியம் பவுடர் ஒரு பகுதியும் அயர்ன் பவுடர் 3 பகுதியும் சேர்த்து கூட கொஞ்சோண்டு போரியம் சேர்த்தாங்கன்னா நமக்கு கிடைக்கிற ஸ்டீல் பேர் தெர்மிட்னு பேர், தெர்மிட் ஸ்டீல்னு பேர். ஸோ அதை யூஸ் பண்ணி நாம் வெல்டு பண்ண போகிறோம். சார் இது எப்படி சார் வெல்டு பண்ணுவாங்க? இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராசஸ்ப்பா. தெர்மிட் வெல்டிங்குங்கிறது ஒரு ரொம்ப டோட்டலி டிஃப்ரெண்ட் ப்ராசஸ். இது எப்படி இருக்குன்னா, ஸோ இது இந்த படம் வந்து எப்படி பண்ணுறாங்கங்கிறது, இந்த படம் வந்து ஃப்ரண்ட் வியூ, செக்ஷனல் வியூ, இது சைட் வியூ எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக. சரிங்களா? ஸோ இப்போ முதல்ல என்னென்னா தெர்மிட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். தெர்மிட்னா என்னென்னா ஒரு பகுதி, அதாவது 4இல் ஒரு பகுதி வந்து வில் பி அலுமினியம் இருக்கும், 4ல் 3 பகுதி வந்து அயர்ன் இருக்கும். அதில் கொஞ்சம் போரியம் சேர்த்தாங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா தெர்மிட் அப்படிங்கிற ஒரு ஸ்டீல் கிடைக்கும். ஸோ அதை வந்து முதல்ல என்ன செஞ்சுக்குவாங்க, ஒரு க்ரூசிபிளில் போட்டு உருக்கி ரெடியாக வச்சுக்குவாங்க. இட் வில் பி இன் மோல்டன் ஸ்டேட். சரிங்களா? ஸோ இப்போது இது ஒரு செக்ஷன், ஐ செக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஐ செக்ஷனை நம்ம ரெண்டுத்தையும் வெல்டு பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டுத்தையும் வெல்டு பண்ணணுன்னா நம்ம ஏற்கனவே நம்ம ஃபவுண்ட்ரியில் பார்த்தோம் இல்லையா மோல்டுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு மோல்டை க்ரியேட் பண்ணணும். மோல்டை எப்படி க்ரியேட் பண்ணணும்னா, இது மாதிரி ஒரு வேக்ஸ் பேட்டர்ன் வச்சு ஏற்கனவே ஒரு மோல்டை க்ரியேட் பண்ணி அதை ஹீட் பண்ணி கோர்ஸ் எங்கெங்கே வைக்கணுமோ அதெல்லாம் வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த மோல்டில் இருக்கிற வேக்ஸை என்ன செஞ்சிடணும், ஹீட் பண்ணி உருக்கி வெளியே எடுத்துட்டு அந்த மோல்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்து ஹார்டன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து எந்த பீஸை நம்ம வெல்டு அடிக்கணுமோ அந்த பீஸை எடுத்து கரெக்டாக அதில் இன்சர்ட் பண்ணி இதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ். இட்ஸ் அ லென்த்தி ப்ராசஸ் ஆக்சுவலாக. ஏன்னா ஃபஸ்ட்டு நமக்கு இந்த 2 பீஸ் ஹெச்இஸ் டு பி வெல்டடை அதையும் எடுத்துக்கணும். அது மாடல் வந்து வேக்ஸ் பேட்டர்னில் ரெடி பண்ணிக்கணும். ப்ளஸ் ஜாயின் பண்ணுற இடத்துக்கு எப்படிலாம் இருக்கணும், எப்படி அன்னர் ஊற்றணும், எப்படி ரைசரில் வரும், எல்லாத்தையும் பிளான் பண்ணிவிட்டு ஸோ வி ஹாவ் டு ப்ரிப்பேர் ஒரு மோல்டு. அந்த மோல்டு வந்து மாஸ்டர் பேட்டர்ன் வந்து, அதாவது வேக்ஸ் பேட்டர்ன் யூஸ் பண்ணி செஞ்சுக்கணும். வேக்ஸ் பேட்டர்ன் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு மோல்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறமா ஹீட் பண்ணி அந்த வேக்ஸை ஃபுல்லாக வெளியே எடுத்து அந்த மோல்டை ஹார்டன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து ரியல் டைம் அப்ளிகேஷனில் நம்ம அந்த 2 ஐ செக்ஷன் பாரை இன்சர்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறது. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதுக்கு அடுத்து என்னென்னா, அந்த ப்ராசஸ் நடக்கும்போதே மேலே ஒரு க்ரூசிபிள், அந்த க்ரூசிபிள் வந்து ஓவர் ஹேங்கிங் க்ரூசிபிளாக இருக்குது. ஸோ அதை டில்ட் பண்ணால் ஈஸியாக வர மாதிரி, இல்லை அந்த கீழே இருக்கிற டேப்பிங்கை வந்து ரிமூவ் பண்ணோன்னா நேராக வந்து அந்த ரன்னர் இது இருக்கு இல்லையா, என்னது போரிங் கப்பில் வந்து டைரெக்டாக வந்து ஊற்றுற மாதிரி ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். சரியா? இப்போ என்னென்னா தெர்மிட் ரியாக்ஷனால், அதாவது அந்த தெர்மிட் ஸ்டீல் வந்து க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு. தெர்மிட் ஸ்டீல் அந்த மோல்டன் மெட்டல் இருக்குது, மேலே இருக்கிறது ஸ்லாகு. ஸோ கீழே இருக்கிறத டேப் பண்ணுறது அப்படியே போர் பண்ணாமல் கீழே டேப் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு தேவையான தெர்மிட் ஸ்டீல் நமக்கு கிடைக்கும். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, அந்த டேப் பண்ணி எடுத்துடுறாங்க. டேப் பண்ணி எடுத்த பிறகு அந்த டேப்பிங் டிவைஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து அந்த ப்ளக்கை ரிமூவ் பண்ணாங்கன்னா இந்த மோல்டன் மெட்டல் வில் ஃப்ளோ இன்சைடு தி மோல்டு. ஃபுல்லாக அந்த மோல்டுக்குள்ளே ஃபுல்லாக ஃப்ளோ ஆகும். ஃப்ளோ ஆகி ரைசர் வழியாக மேலே ரைஸ் ஆகி நிற்கும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஃபில் பண்ணணும்னா ரைசர் வரைக்கும் நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ தட் இஸ் வாட் யூ ஹேர் சீன். ஃபில் பண்ண பிறகு இந்த மோல்டன் மெட்டல் இருக்கு இல்லையா, இந்த மோல்டன் மெட்டல் வில் கம்பைன் வித் தீஸ் 2 பார்ஸ். அதுவும் மெல்ட் ஆகி ஃப்யூஸ் ஆகி இந்த மாதிரி வெல்டு, ஒரு ஸ்ட்ராங் வெல்டு வந்து நமக்கு கிடைக்கும். இந்த தெர்மிட்னுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா 30 செகண்ட்ஸில் 3000 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் ரீச் ஆகும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த அயன் பார் இந்த பக்கம் ஒரு அயன் பார் இருக்குது, ரெண்டுத்தையும் சேர்த்து ஃப்யூஸ் பண்ணிவிட்டு வந்துடும். அதுக்கப்புறமா மிஷினிங் ஆப்ரேஷன் வச்சு மேலே இருக்கிற எக்ஸஸ், சைடில் இருக்கிற எக்ஸஸ், கீழே இருக்கிற எக்ஸஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு தெர்மிட் வெல்டிங். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம சைட் வியூ இங்கே பார்க்குறது தான் இங்கே காட்டியிருக்காங்க. ஸோ அப்போ இது
will be in the form of எந்த சைடு செக்ஷனல் வியூ எப்படி இருக்கும். இங்கே இருக்கிறது வந்து ஒரு டி செக்ஷன், ஆக்சுவலாக இங்கே ஐ செக்ஷன் இருக்குது, இங்கே டி செக்ஷன் வச்சுருக்குறாங்க. இப்போ இந்த டி செக்ஷனில் வச்சுட்டு ஸோ தெர்மிட் மேலே தெர்மிட் க்ரூசிபிளில் தெர்மிட் ஸ்டீல் இஸ் ரெடி, மோல்டன் அயன் இஸ் ரெடி. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து என்னது போரிங் கப் வழியாக ஹாட் மெட்டலை ஃபில் பண்ணுறாங்க. இட் ஃபில்ஸ் இயர் அப்படியே வந்து ரைசரில் வந்து ரைஸ் ஆகி நின்றுடும். ஸோ எந்த அளவுக்கு நமக்கு ரைஸை வேணும் அப்படிங்கிறது நம்ம பார்த்து வச்சுட்டோன்னா ஃபில் பண்ணிட்டோன்னா வேலை முடிஞ்சு போச்சு. எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் ஸ்லாக், இதில் இருக்கிற ஸ்லாக் ஃபுல்லாகவே ஊற்றிட்டா கூட இட் வில் கம் அண்ட் மேலே வந்து செட்டில் ஆகும். ஸோ தட் இஸ் கால்டு ஸ்லாக் பேசின். ஸோ இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இந்த இடம் வந்து ஸ்லாக் பேசின்னு பேர். ஸோ அந்த ஸ்லாக் பேசினில் இது அப்படியே ஆக்சுவலாக என்னது மோல்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொன்னேன் ஏற்கனவே. வேக்ஸ் பேட்டர்ன் வச்சு ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் இன்சர்ட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் ஃபில்லாகி நிரம்பி முடிஞ்ச பிறகு கூல் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி சாலிடிஃபை ஆன பிறகு இந்த மோல்டை ஃபுல்லாக உடச்சி எடுத்துகிட்டு எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல் எதாவது இருந்ததுன்னா அதை மெஷினிங் பண்ணி நமக்கு தேவையான செக்ஷனுக்கு கொண்டு வந்துடுறது பேர் தான் வந்து தெர்மிட் வெல்டிங். சரியா? இதில் கிடைக்கிற வெல்டு ஸ்ட்ரென்த் வந்து செம ஸ்ட்ராங்காக இருக்கும். சென்ஸு பக்கா ஃபியூஷன், அதாவது என்னென்னா இந்த மெட்டலும் ஃபுல்லாகவே உருகி இட் ஃபார்ம்ஸ் எ வெல்ட் இன் திஸ் ஷேப் இட் செல்ஃப், ஃபுல்லாகவே ஃபியூஸ் ஆகிருக்கும். சரிங்களா? மறைமுகமாக என்னென்னா இதையும் மெல்ட் பண்ணி இது கூட மர்ஜ் பண்ணியிருக்கோம், வேறு எதுவும் கிடையாது. ஓகே. ஸோ அதனால் இதில் கிடைக்கிற ஜாயிண்ட் ஸ்ட்ரென்த் வந்து பேரண்ட் மெட்டலுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதுக்கு அடுத்தது இதில் நார்மலாக எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, பைப்ஸு, ஷாஃப்ட்டு, கேபிள்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஐ செக்ஷன்ஸு, இந்த மாதிரி டி செக்ஷன்ஸ். இந்த ஐ செக்ஷன் எங்கே யூஸ் பண்ணலாம் பார்த்துருப்பீங்க, ரயில்வேஸ். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் வி கோ ஃபார் திஸ் டைப் ஆஃப் தெர்மிட் வெல்டிங். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ.